ஹாய் பிபாஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கு இந்த வீடியோவில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கி பைனாப்பிள் காட்டன் ஸ்வீட் சைட் டிஷ் தாங்க. இது வந்து பிள்ளைகள் விரும்பி சாப்பிடும். இப்போ ஸ்கூலெல்லாம் ரீஓப்பன் ஆக போகுது. இந்த நேரங்களில் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இதே மாதிரி நம்ம செய்து கொடுக்கலாம். இது எப்படிங்கிறத தான், எப்படி செய்யணுங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த சைட் டிஷ் செய்கிறதுக்காக இன்றைக்கி 2 பைனாப்பிள் எடுத்துருக்கிறேன். ரெண்டும் ஒவ்வொரு கிலோ, 2 கிலோ. இதை ஃபஸ்ட்டில் என்ன செய்யணும்னா, இதோட தோலை நல்லா சீவி எடுத்துகிட்டு பொடி துண்டாக ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அன்னாச்சி பழத்தில் உள்ள தோலை நல்லா சீவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாட்டு. பைனாப்பிளை நல்லா கூழ் பதத்துக்கு நல்லா அரைச்சி வச்சாச்சு. ஒரு பானை அடுப்பில் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பைனாப்பிள் ஜூஸை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது கொதிக்க வரைக்கும் இது கொதிக்க வரைக்கும் நம்ம இப்படி கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் அடிக்கடி நம்ம இதை இப்படி கிளறி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை, இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். நமக்கு அது கட்டி ஆக அப்படி துள்ளி வெளியில் வரும். அதுக்காக நம்ம இதுக்கான மூடியை போட்டுக்கலாம். போட்டுட்டு சிம்மில் வைக்கலாம் ஸ்டவ்வை. கிளற கொஞ்சமாக அப்படி கெட்டி ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது அல்வாவும் இல்லை, ஊறுகாவும் இல்லை. ஆக்சுவலாக இது ஒரு சைட் டிஷ் தான். இந்த சைட் டிஷ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சாப்பாடு சாப்பிட்டோடனே கொஞ்சம் சீனி எடுத்து வாயில் போடுவாங்க. நிறைய பேருக்கு புளிப்பு டேஸ்ட்டு ரொம்பவே ஊறுகாய் வச்சு தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு லாஸ்ட்டில் தயிர் ஊற்றி சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் அது புளிப்பாக இருக்கும், ஊறுகாய் எரிப்பாக இருக்கும், சாப்பிட முடியல. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டிஷ் இந்த சைட் டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இனி இப்படி கட்டியாகட்டும், கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காகிட்டு அதே சமயத்தில் இதை ஓப்பனாக வச்சு நம்ம குக் பண்ண முடியாது. வெளியில் நல்லா அப்படி தெரிச்சிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம லிட் போட்டு இது பண்ணுறது. இப்போ பாருங்கள், கட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாருங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் இதில் சேர்ந்து குக் ஆகும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எரிப்பும் இருக்கும், உப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் திக்காகட்டும். லிட்டு போட்டுக்கலாம், அல்லது வெளியில் அப்படி குதிச்சுட்டு வரும் அதெல்லாம். இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாக வந்துடுச்சு, கலர் மாதிரி. இந்த ஸ்டேஜில் நமக்கு எரிப்பு பத்தாட்டா கொஞ்சமாக எரிப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் கட்டியாகணும். அந்த ஜூஸ், அந்த பைனாப்பிளில் உள்ள ஜூஸ், அதாவது அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரொட்டியில் வச்சு இது கொடுக்குறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எரிப்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் இனிப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், உப்பும் இருக்கும். அதில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அப்போ தான் இது 1 வாரத்துக்காவது கெடாமல் இருக்கும். இவ்வளவு தாங்க, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. சட்டியில் ஒட்டி பிடிக்கலை. பாருங்கள், நல்லா இருக்குது. இதுதான் பதங்க. நம்ம இதை இப்படி செய்து வச்சிட்டோம்னா 1 வாரத்துக்கு பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி, ரொட்டி, தோசை கொடுக்கும்போது இதையும் கொஞ்சம் வச்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்கள் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பருப்பு சாதம், தயிர் சாதம்லாம் வைக்கும்போது இதை வச்சிடலாம். வீடுகள்லையுமே இப்போ அதிகமாக ஊறுகாய் சாப்பிட்றது யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்படி செய்து வச்சிட்டோம்னா இது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சட்டியில் ஒட்டலை, அடி பிடிக்கலை, அருமையாக வந்திருக்கு. இப்போ இது கூட கேஷ்யூ நட்டு இருந்துன்னா அது போடணுன்னே கம்பல்சரி இல்லை. இருந்துன்னா ஒரு 2-3 எடுத்து மேலே போட்டோம்னா பிள்ளைங்க அந்த ரோல் பண்ணி சாப்பிடும்போது சப்பாத்தி, ரொட்டி இதுவும் சேர்ந்து வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ வந்தாங்க. இதே போல் நீங்களும் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.